நிறுவன நிர்வாகி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் தான் இந்திய பணிச்சூழல் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தில் 38 வயதான அரவிந்த் பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் அந்த நிறுவனத்தில் ஹோமோலோகேஷன் என்ஜினியராக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி சிக்கலச்சந்திராவில் உள்ள தனது வீட்டில் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உடனடியாக வீட்டில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தும் சிகிச்சை பலனின்றி அவர் அன்றைய தினமே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் அரவிந்த் கையால் எழுதப்பட்ட 28 பக்கங்கள் கொண்ட தற்கொலை கடிதம் ஒன்று கிடைத்துள்ளது. அந்த கடிதத்தில் ஓலா நிறுவனர் பவிஷ் அகர்வால் மற்றும் சுப்ரத் குமார் தாஸ் உட்பட தனது மேலதிகாரிகள் மனரீதியான துன்புறுத்தல் மற்றும் நிதி சுரண்டல் ஆகியவற்றில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அரவிந்தின் சகோதரரின் புகாரின் பேரில் காவல்துறையினர் அக்டோபர் 6ஆம் தேதியன்று பவிஷ் அகர்வால், சுப்ரத் குமார் தாஸ் மற்றும் பிற அதிகாரிகள் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளனர். அரவிந்த் இறந்த 2 நாட்களுக்கு பிறகு அவருடைய கணக்கிற்கு 17,46,313 ரூபாய் சந்தேகத்திற்குரிய முறையில் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்கம் கேட்டு அரவிந்தின் சகோதரர் நிறுவனத்தை அணுகிய போது தெளிவான பதில் அளிக்கப்படாததால் குடும்ப உறுப்பினர்களிடையே சந்தேகம் எழுந்துள்ளது. தொடர்ச்சியான துன்புறுத்தல் மற்றும் நிதி சுரண்டல் காரணமாகவே அரவிந்த் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளதால் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரவிந்தின் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். ஓலா நிறுவன அதிகாரிகளை குற்றம் சாட்டி அந்நிறுவன ஊழியர் தற்கொலை செய்து கொண்டுள்ளது இது முதல் முறை அல்ல. கடந்த மே மாதமே இதே போன்றொரு சம்பவம் நடந்துள்ளது. ஓலா நிறுவனத்தின் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரிவில் கிருத்ரிமில் பணியாற்றி வந்த இளம் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒருவர் பணிச்சுமை தாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இறந்து போன அவரின் ரெடிட் பதிவின் அடிப்படையில் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக ஓலா நிறுவன ஊழியர்கள் அந்நிறுவனத்தில் உள்ள பணிச்சுமை, மனரீதியான துன்புறுத்தல் மற்றும் நிதி சுரண்டலில் ஈடுபடுவதாக கூறி தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவங்கள் அந்நிறுவனத்தின் பணிச்சூழல் மற்றும் ஊழியர்களின் நலன் குறித்தான கேள்வியை எழுப்பியுள்ளது.